கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்களை பாதுகாத்து கொள்ளும். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி என்று வேதம் அழகாய் நமக்கு எழுதி காண்பித்து தந்திருக்கிறது. கசப்பான வேர் யாருக்குள்ளே முளைத்து எழும்புகிறதோ அவர்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுக்கப்பட்டாலும் அத்தனை கிருபையும் இந்த கசப்பான வேர் போக்கடிக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. கசப்பு யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அந்த கசப்பு அவர்களை நாசமாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் யாதொரு கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்து அது எழும்புமானால் நாம் நீண்ட நேரம் பண்ணுகிற ஜெபத்தின் பலனை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவேதான் கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு எழுதி எச்சரிப்பாய் கொடுத்திருக்கிறார். யாரை குறித்து நாம் கசப்பை இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? கேட்டால் சொல்லலாம், அவங்க எனக்கு இப்படி பண்ணினாங்களே, இவங்க என்னை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, இவங்க எனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆமேன், எனக்கு அவர்களை நினைத்தாலே என் மனசில் கசப்பு தான் இருக்கிறது, என்னால் அவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று நம்முடைய நியாயங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவரிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் அவருக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் தெரியுமா? ஆமென். நாம் பிறர் நமக்கு செய்த தீமையை நம்முடைய மனதில் வைத்து சுமப்போமானால் அவைகள் தான் நமக்குள்ளே கசப்பாய் மாறும். பிறர் நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை நாம் மனதில் வைத்து சுமப்போமானால் அவ்வார்த்தைகள் நமக்குள்ளே கசப்பாய் மாறிவிடும். அது கசப்பாய் மாறி என்ன செய்யுமா? அது வேர் விட்டு அது முளைத்தெழும்ப ஆரம்பித்து விடும். அவைகள் நமக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்தெழும்பாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகிறார்கள். அமைதியாகவே நிற்கிறார். பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது அவர் பதில் சொல்லவில்லை. அவரை சாட்டையால் அடித்தார்கள், அமைதியாக நின்றார். எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவரை காரி துப்பினார்கள், ஏற்றுக்கொண்டார். முட்களால் அவர் தலையிலே வைத்து அடித்து இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார். கை கால்களில் ஆணிகள் அடிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு தாகமாயிருக்கிறது. இப்பொழுது அவருக்கு தண்ணீர் தேவை. இந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறார்களாம்? கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். டேஸ்ட் பண்ணி பார்க்கிறார், ருசி பார்த்து குடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்குது. ஆனால் அது கசப்பாக இருந்ததுனால அவருக்கு குடிக்க மனமில்லாமல் போய்விட்டது. குடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கசப்பாக இருக்கிறதுனால அவருக்கு மனசு இல்லை. காரணம், அவர் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், கசப்பை மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்குள்ளே கசப்பு இருக்குமானால் நம்மை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதே. எனவே தான் சொல்லுகிறேன், கசப்பு நம்மை நாசமாக்கும். சரீரத்தில் வருகிற வியாதிகளில் ஒரு கொடிய வியாதி தான் கேன்சர். கேன்சர் எவ்வளவு கொடியதோ அதைவிட மிக மிக கொடியது கசப்பு. கசப்பு நம்மை நாசமாக்கும். அவர் குடிக்கணும்னு ஆசையில்
டேஸ்ட் பண்ணி பார்க்குறார், ருசித்து பார்க்குறார். கசப்பாக இருந்ததுனால குடிக்க மனமில்லாது இருந்தார். அதே போல தான் ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது. ஆனால் உள்ளே கசப்பு இருந்தால் அவருக்கு ஆசீர்வதிக்க மனம் இல்லாமல் போகும். உயர்த்தணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நமக்குள்ளே கசப்பு இருந்தால் உயர்த்த வேண்டும் என்கிற மனம் இல்லாமல் போகும். கசப்பு உன்னை நாசமாக்கும் என்பதை மறந்து விடாதே. எனவே எந்த கசப்பையும் தூக்கி எறிந்து விடு. இயேசுவே, என்னை மன்னியும், என்னை கழுவும், என் இருதயத்தை சுத்தமாக்கும் என்று விட்டுக்கொடு. கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யாதொரு கசப்பான வேர் எங்களுக்குள்ளே முளைத்தெழும்பி எங்களை நாசமாக்காதபடிக்கு எங்களுக்கு சுத்த இருதயத்தை தந்து எங்களை தயவாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.